கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பிரபல மருத்துவமனையில் மோசடி அம்பலம். கடவுச்சீட்டுக்கு காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். மட்டக்களப்பில் 5 பிள்ளைகளின் தந்தை அடித்துக் கொலை. தேங்காய் பற்றாக்குறைக்கு தீர்வு கண்டுள்ள அரசாங்கம். மிதிப்பலகையில் பயணம் செய்தவர் தவறி விழுந்து உயிரிழப்பு. தமிழர் தாயக பகுதியில் வீடொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண். அதிவேக நெடுஞ்சாலையில் திடீரென தீப்பற்றி எரிந்த பேருந்தால் பரபரப்பு. வைத்தியர் அர்ஜுனா ஒரு மனநோயாளி, வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு கோரும் தயாசிரி. போலீஸ் அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பினை விரிவான செய்திகள். இலங்கையின் பிரபலமான புற்றுநோய் மருத்துவமனையான கொழும்பு மகரகம அபேஷா மருத்துவமனைக்கான நன்கொடை கணக்கில் இருந்த 40 கோடி ரூபாய் நிதி மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அம்பலமாகியுள்ளது. அதன்படி 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் எந்தவொரு பயனுள்ள நோக்கத்துக்காகவும் பயன்படுத்தப்படவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தேசிய சுகாதார மேம்பாட்டு நிதியத்துக்கு நன்கொடியாக பெறப்பட்ட சுமார் 1,50,00,000 ரூபாய் நிதியத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறித்த நன்கொடைகள் பல்வேறு திட்டங்கள் 4க்காகவும் 1998 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் பெறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தை 24 மணித்தியாலங்களும் இயங்க செய்து நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கு அமைய மேலதிக பணியாளர்களாக ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்களை அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் உடன்பாட்டுடன் ஒப்பந்த அடிப்படையில் கடமையில் ஈடுபடுத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்நிலையில் கடவுச்சீட்டு பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள புத்திஜீவிகள் குழுவின் விதந்துரைக்கமைய 11 லட்சம் பி வகை கடவுச்சீட்டுகளை சமகால விநியோகஸ்தர்களுக்கு வழங்குவதற்கான பெருகை செயல்முறை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கு இணங்க தற்போதுள்ள கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை நீக்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் 24 மணித்தியாலங்கள் மேற்கொள்வதன் மூலமாக நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகள் வீதம் வெளியிடுவதற்கான வேலை திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான மேலதிக பணிக்குழாமினரை குறித்த திணைக்களத்தின் கடமையாற்றி ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்களை அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் உடன்பாட்டுடன் ஒப்பந்த அடிப்படையில் கடமையில் ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அதன் மூலம் மற்றும் தற்போது அரசு சேவையில் ஈடுபடுகின்ற ஊழியர்களை பொது நிர்வாக உள்நாட்டலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிடம் கேட்டறிந்து இணைப்பு செய்வதன் மூலமாக ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஓமனியமடு கிராமத்தில் பொல்லால் தாக்கப்பட்டு 5 பிள்ளைகளின் தந்தையொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இருவருக்கிடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரும் விசாரணைகள் தெரிய வந்துள்ளன. சம்பவத்தில் ஓமனியமடு கிராமத்தை சேர்ந்த 63 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையே கொலை செய்யப்பட்டுள்ளார். சடலமானது பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரை கைது செய்வது தொடர்பில் வாழைச்சேனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு 200 மில்லியன் தேங்காய்களுக்கு சமமான கொள்ளளவை கொண்டுள்ள தேங்காய் சார்ந்த உற்பத்திகளையும் தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கு தேவையான உலர் தேங்காய் துண்டுகளையும் இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டில் தேங்கு உற்பத்தி போதுமான அளவு எண்மையால் உள்நாட்டு சந்தையில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக உள்நாட்டு தேங்காய் மற்றும் உள்நாட்டு தேங்கு உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அரசு தீர்மானித்திருந்தது. இந்நிலையில் தேங்காயை மூலப்பொருட்கள்
தளங்களாக கொண்டு இயங்குகின்ற தொழில்துறைகளுக்கு தேவையான தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த ஏனைய மூலப்பொருட்கள் தற்போது நடைமுறையில் உள்ள சட்ட ரீதியான ஏற்பாடுகளுக்கு இணங்கி துரிதமாக இறக்குமதி செய்யக்கூடிய இயலுமையை குறித்த தரப்பினர்களுடன் கலந்துரையாடி அதற்கான பொறிமுறையை தயாரிக்குமாறு ஜனவரி 27 இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளருக்கு ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு அமைய விவசாய திணைக்களம், தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம், தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை, தாவர தொற்று காப்பு சேவை மற்றும் இலங்கை தர நிர்ணய கட்டளைகள் நிறுவனம் இணைந்து குளிரூட்டப்பட்ட தேங்காய் மற்றும் உலர் தேங்காய் துண்டுகள், தேங்காய் பால், தேங்காய் பால்மா மற்றும் பதனிடப்பட்ட தேங்காய் பூ போன்றவற்றின் இறக்குமதிக்கு ஏற்றவாறான வழிகாட்டி ஒன்றும் தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழிகாட்டியை கடைபிடித்து 200 மில்லியன் தேங்காய்களுக்கு சமமான கொள்ளளவை கொண்டுள்ள தேங்காய் சார்ந்த உற்பத்திகளையும் மற்றும் தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கும் தேவையான உலர் தேங்காய் துண்டுகளையும் இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர், பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சரும் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்றின் மிதிப்பலகையில் நின்று கொண்டிருந்த நபர் ஒருவர் கீழே தவறி விழுந்து பஸ் சக்கரத்தில் சிக்கொண்டு படுகாயமடைந்துள்ளார். புத்தளம் திருகோணமலை வீதியில் நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்தவர் நொச்சியாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் அனுராதபுரம் ராஜாங்கனை பிரதேசத்தை சேர்ந்த 41 வயதுடையவர் ஆவார். இதனையடுத்து பஸ் சாரதியின் நடத்துனரின் சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராஜாங்கனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை அக்போபுர பகுதியிலுள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சந்தேகத்திடமான முறையில் இறந்து கிடந்ததாக நேற்று கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து அக்போபுர போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அதற்கு அமைய உயிரிழந்தவர் 60 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சடலம் குறித்து நீதவான் விசாரணை நடத்தப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கந்தலாய் மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து அக்போபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் 75வது கிலோமீட்டர் மைல்கள் அருகில் பயணித்துக் கொண்டிருந்த பஸ் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த தீ விபத்து இன்று அதிகாலை 5:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மேரிகம்மவில் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றே இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்நிலையில் தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்திய போது பேருந்து முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. எனினும் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு மனநோயாளி என்றும் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இன்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே இலங்கை போலீசார் நாடாளுமன்ற மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோரை அவமதிக்கும் வகையில் கடுமையாக உரையாற்றியிருந்தார். இதனால் சபையில் சலசலப்பு ஏற்பட்டதுடன் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடுமையாக விமர்சனங்களை வெளியிட்டனர். இதன்போது எழுந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு உரையாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சபையை பார்த்தும் சபாநாயகரை பார்த்தும் இவ்வாறு உரையாற்றுவதை இந்த சபை எப்படி அனுமதிக்கின்றது என்றும் இங்கு பாகுபாடு இல்லை என்றும் கடுந்தொனியில் பேசியுள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கு தலையில் பிரச்சினை என்றும் தயாசிரி சுட்டிக்காட்டினார். அர்ச்சனா எம்பிக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அவசியம் என்றும் இதன்போது சபையில் தயாசிரி ஜெயசேகர வலியுறுத்தினார். இதேவேளை சிறிது நேரத்தின் பின்னர் மீண்டும் சபைக்கு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா மூளை குழம்பிய தயாசிரி ஜெயசேகர மற்றும் அவரால் மூளை குழப்பப்பட்ட பிமல் ரத்நாயக் ஆகியோர் நான் உரையாற்ற வேண்டிய நேரத்தில் அவர்கள் இருவரும் அடிபட்டுக் கொண்டார்களே தவிர எனக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை என மீண்டும் தெரிவித்துள்ளார். போலீஸ் நிலையங்களுக்கு வருகை தந்து முறைப்பாடு அளிக்கும் தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகளை ஏற்க மறுக்கும் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு மேலதிகமாக போலீஸ் கட்டளை சட்டத்தின் விதிகளின்படி அத்தகைய அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பும் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்று அறிக்கை ஒன்றினூடாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். போலீஸ் நிலையங்களுக்கு பதிவாக முறைப்பாடுகளை பதிவு செய்து
விசாரணை செய்வது போலீஸ் அதிகாரிகளின் கடமையும் பொறுப்புமாகும் என்று பதில் போலீஸ் மா அதிபர் வலியுறுத்தியுள்ளார். போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு அளிக்க வரும் தரப்பினரிடம் முறைப்பாடுகளை ஏற்காமல் பல்வேறு காரணங்களை கூறி நிராகரிக்கப்படுவதாக எழுத்துப்பூர்வமாகவும் வாய்மொழியாகவும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் நிலைய பொறுப்பாளர்களும் பிற அதிகாரிகளும் இத்தகைய மறுப்புக்கு பல்வேறு காரணங்களை முன்வைப்பதாக தகவல்கள் வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் போலீஸ் நிலையங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு முறைப்பாட்டையும் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்க முடியாது என்று அந்த சுற்றறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.